நம்மளுடைய ஃபார்மில் இன்றைக்கி வந்து கற்றாழை வைக்கதான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கற்றாழை வைக்கதான் நம்ம வந்து கலெக்ட் பண்ண தான் வந்தோம். இந்த பக்கத்தில் ஒரு சின்ன கால்வாய் மாரி இருக்குது. அதில் நிறைய இடத்துல நிறையா சின்ன சின்ன பஞ்சாக அவங்க முளைச்சிருக்குது. நிறைய இடங்களில் ஆடும் சாப்பிட்டு போயிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கூட கிடக்குது உங்களுக்கு ஒரு 10-15 இருக்குது உங்களுக்கு. இதே போல் வந்து இந்த ஓடை மொத்தமும் இது ஒரு சின்ன கால்வாய் இது ஓடை, மழை தண்ணி மட்டும் போயிட்டு வரும் உங்களுக்கு. இந்த ஓடை மொத்தமும் நம்மளுக்கு வந்து கற்றாழை அங்கேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை போய் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம ஃபார்மில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வைக்க போகிறோம் நம்ம. ஏன்னா நம்ம ஃபியூச்சர் ப்ராடக்டாக கற்றாழையை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்காக வந்து ஃபியூச்சர் ப்ராடக்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஓடைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். மாடியா இந்த பார்த்தா இங்கே இதுக்குள்ளே நிறைய கற்றாழை இருக்குது, நிறையா பிறண்ட செடிகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது கற்றாழை. இன்னும் கொஞ்சம் முந்தி போனோம்னாக்கா எடுக்கிறது வசதியாக இருக்குது. ஸோ அப்படியே நேராக உள்ளே போனோம்னாக்கா நம்ம கற்றாழை எடுத்துகிட்டு நம்ம ஃபார்மில் கொண்டு வைக்கப்போம். ஒரு பெரிய பஞ்சு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நல்லா ஹெல்த்தியான பெரிய செடிகள் இருக்குங்க. நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு இடத்துல இருந்ததுனாக்கா அந்த மழை தண்ணி படும்போது அதை அடிச்சு போயிடுது இல்லையா, அது அப்படியே பரவலாக கொண்டு போய்டும் எல்லாத்துக்குமே. இந்த அலோவேரா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைலேண்ட் பிளான்ட்டு. அதுக்காக வந்து நம்ம எப்படி எடுத்து போய் வச்சோம்னு சொன்னாக்காலுமே நல்லா முளைச்சிக்கும் உங்களுக்கு. அது ஒலிம்பர் செடியாக இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே எந்த விதத்துலையும் நம்ம டேமேஜ் பண்ணாமல் நம்மளுடைய ஃபார்மில் கொண்டு போய் வச்சு இது இன்னும் பல்மடங்கு நம்ம பெருக்கணும் நம்ம. நம்ம அலோவேரா அது மாதிரி கற்றாழை போய் எடுக்கணும்னு சொன்னாக்கா மொத்தமாக எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போய் அங்கே வந்து காலி பண்ணிவிட்டு அப்படி செய்கிறதில்ல நம்ம. முக்கியமாக வந்து ஒரு பாதிக்கு மேலே நம்ம எடுக்கவே மாட்டோம் நம்ம. இந்த பாதி விட்டோம்னு சொன்னாக்காலே அது வந்து இந்த அடுத்த மழைக்கு வந்து பெரிய செடிகளாக வந்து முளைச்சிடும் உங்களுக்கு. அது ஏன்னா நம்ம வந்து அந்த இயற்கையிலேருந்து மொத்தமாக அடித்து நம்ம ஃபார்மில் கொண்டு வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. அதாவது வீடெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிடிங்கி போட்டு நம்ம வந்து ஊனி இப்போ நம்ம இந்த கற்றாழை வந்து சும்மா இந்த முகத்தில் அழகு குறைப்புக்கு இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. கற்றாழைக்கு வந்து நிறைய பயன்கள் இருக்குது. நம்ம அதை வந்து ஃபுட்டில் கொண்டு வரப்போம். முக்கியமாக ஏதோ ஒரு விதத்தில் கற்றாழை வந்து ஃபுட்டு விஷயத்தை கொடுக்க முடியுமா, ஒரு ஜாம் மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோங்க. ஏன்னாக்கா கற்றாழை வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அவங்களுடைய உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, மாதவிடாய் சமயத்தில் முக்கியமாக வலி வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த கற்றாழை நல்லது. இங்கே பக்கத்தில் வந்து காரக்குடி இருக்குங்க. எங்கள் ஊர் பக்கம் தான் காரக்குடி. அங்கே காரக்குடி இந்த புளிக்குழம்பு, அதாவது கற்றாழையை வச்சு புளிக்குழம்பு செய்வாங்க. செமையான புளிக்குழம்பு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஆனால் வந்து அதை சாப்பிட்டவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க நல்லாக்கோ இல்லையங்க. நம்மளோட உடம்பு ஹெல்த்து வேணும்னு சொன்னாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இந்த ஒன்றையும் நம்ம வந்து பக்கத்தில் தான் ஒரு சின்ன ஓடை இருந்தது. அங்கேயும் எப்படின்னு இருந்தோம் நம்ம சின்ன அப்படின்னு இருந்தோம். பெருசும் இருக்குது. ஒரு சில தாய் கத்தாழை செடிகளும் இருக்குது. அதையும் தான் நம்ம வந்து ஊனி வைக்க போகிறோம். இந்த கத்தாழை நம்மளுக்கு காஸ்மெட்டிக் பிஸ்னஸ்லையும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கத்தாழை நம்ம வந்து ஜெல்லாக யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய கத்தாழை ஜெல்லில் வந்து உண்மையில் கத்தாழை கிடையாது. ஓகே, கற்றாழை எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிவிட்டு 1% 2% போடுவாங்க, அவ்வளோதான். நம்ம ஆனாக்கா இது ஏதோ விதத்தில் ஒரு ஃபுட் கிரேட் ப்ரிசர்வேட்டிவை போட்டு அதை நம்மளுக்கு வந்து ஜெல் ஃபார்மில், அதாவது ஃபேஸ் க்ரீமு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஜெல் ஃபார்மில் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கேயாவது ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த மாதிரியும் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். கற்றாழை ஜெல்லில் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கு அல்ல ஹேர் பேக்கு இதை நீங்கள் தருவீங்கன்னு சொன்னாக்கா அதோட எஃபெக்ட் இன்னும் நிறையாகும். நாங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷான கற்றாழை எடுத்துகிட்டு நாங்கள் அதை வச்சு நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் நல்லாவே இருந்தது. வெறும் வாட்டர்லேயோ பன்னீர்லேயோ கிடக்கிறத விட
இந்த மாதிரி கற்றாழை ஜெல்லில் ஃப்ரெஷ் ஜெல்லில் கலந்து செய்யும்பொழுது அதோடய எஃபெக்ட் ரொம்ப நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. அதனாலேயே இந்த ஃப்ரெஷ்ஷான கற்றாழையை உங்களுக்கு எப்படியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்குது. அதுக்காக தான் இதை தனியாக ஒரு 2 சென்ட்டுக்குன்னு சொல்லி பயிர் வைக்காமல் இந்த மாதிரி ஃபென்சிங் ஓரத்துலேயே வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே கற்றாழை விதைகளுக்கு ஊனத்தை வந்தோம் அன்றைக்கி. இந்த கற்றாழைக்கு வந்து இதுதான் பெனிஃபிட்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து ஒரு டிஸ்கார்டட் பிளான்ட்னே சொல்லலாம். நம்ம வந்து நம்ம நிறைய கற்றாழை வந்து ஜெல் ஃபார்மில் நம்ம வந்து வெளில வாங்கிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் அதை விட நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கற்றாழை கிடச்சிதுன்னு சொன்னாங்க அவங்க வீட்டிலேயே சின்ன தொட்டில் வச்சு வளர்த்துங்க. தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க, இந்த கற்றாழை அப்படியே மண்டி வந்துடும் உங்களுக்கு. அது அந்த ஜெல்லை எடுத்து நீங்கள் விதவிதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து உடலுக்குன்னு பார்த்தோம்னாக்கா குளிர்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான பண்பு நம்மளுக்கு. இதுக்கு பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. அது ஸ்கின் பெனிஃபிட்டு, ஸ்கின்னால் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கோ உங்களுக்கு, நியூட்ரிஷியஸாக வச்சுக்கோ உங்களுக்கு ஸ்கின்னை, ஷைனிங்காக பளபளப்பாக. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, இன்க்ளூடிங் சன்பர்ன், அது வரைக்கும் அந்த ஸ்கின்னில் இது வந்து கிளியர் பண்ணும் இந்த கற்றாழைங்கிறது. முடிக்கும் அவ்வளோ நல்லது, ஷைனிங்காக சில்கியாக அவங்க முடி வேணும்னாக்கா கற்றாழை ஒன்று தாங்க. ஒன்று வந்து வெந்தயம் சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டு இது அப்படியே எடுத்து தள்ளலாம் போதும் உங்களுக்கு. அது சில்கியாக ஷைனியாக அவங்க முடி வந்துடும். எங்கள் காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் வருஷங்கள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்குங்கிறது வந்து நான் உண்மையில் நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அதே போல் இந்த உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சிருக்குது. அதாவது நம்மளே ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வைக்கணும். அதாவது ஒரு காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் ஆகணும், ஃபுட் கிரேட் பிஸ்னஸ் ஆகணும், அதுலேருந்து நம்ம வந்து கொடுக்க வைக்கணும் நம்ம அப்படிங்கிறத எங்களோட ஆசையாக. ஏன்னா வந்து வெளியில் போய் வாங்கும்போது எந்த ஒரு கேரண்டியாக வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டுப்பாங்களா எந்த வகை இடத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க அந்த பொருளை அப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு. அவங்க சொல்கிறது தான், அவங்க வாயால் சொல்கிறது தான். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செப்பரேட்டாக ஃபார்மிங் பண்ணணும். இந்த மினிமம் எங்களோட ஐடியாவே மினிமமாக எங்களோட காஸ்மெட்டிக் பிஸ்னஸ்க்கும் ஃபுட் கிரேட் பிஸ்னஸ்க்கும் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபார்மில் விளைய வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இதை பார்த்துட்டு மற்றவங்களும் கூட விருப்பப்பட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க, நம்ம அவங்களும் கைடன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நாங்களே வாங்கிப்போம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கோம் நாங்கள். ஸோ இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு எங்களோட காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களுடைய ஃபார்மிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி அதை நாங்கள் வந்து எப்படி வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து அந்த பொருட்களை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்துவோம், இது எல்லாத்தையுமே வரக்கூடிய காலங்களில் வந்து வீடியோ ஒருத்தவங்க வந்துருக்கோம் உங்களுக்கு. அது எங்களுக்கு கொடுத்த இத்தனை எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இதுக்கு அப்புறமும் கொடுங்க. இது வந்து ஃபார்மிங் தானே செப்பரேட்டு நம்மளுக்கு சம்மந்தம்னு நினச்சிட்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே ஃபார்மிங்லேருந்து வரக்கூடிய அந்த பை ப்ராடக்ட் இருக்கும் உங்களுக்கு. அது அந்த ப்ராடக்ட்டை அவங்க வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, கெமிக்கல் போடுவாங்களா, அதில் வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, கஷ்டங்கள் என்ன, நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து ஃபார்மிங் ரிலேட்டட் திங்ஸ் தான். நம்ம அதனால தான் வந்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்ண ப்ராடக்ட் இருந்ததுனால உடனே நம்ம வந்து ஃபுட் பேஸுக்கு நம்ம அந்த ஃபுட்லேயுமே நம்ம வந்து குவாலிட்டியான ஒரு ரா மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மிங்குள்ளே வந்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இதுமாரி டவுட் இருந்து சொன்னாக்கா கூட ப்ளீஸ் எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். இத்தனை நாளும் கொடுத்த சப்போர்ட் எங்களுக்கு இனிமேலும் கொடுங்க. புது யூசர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.